மீனம் மீன ராசியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது. அதாவது இது நாள் வரைக்கும் எனக்கு நல்லதே நடக்காதா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லது நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் எனக்கு மட்டும் எந்த விதமான நல்லதுமே நடக்க மாட்டேங்குதேன்னு கதறி அழுத மீன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போகுது. முதல்ல நடக்க இருக்கிறது திருமணம். கிட்டத்தட்ட 30 வரன்களுக்கு மேலேயும் பார்த்து இதுவரைக்கும் திருமணமே ஆகாமல் இருந்த மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வரன் உங்களின் வீட்டை தேடி வரப்போகுது. அந்த சமயத்தில் நீங்கள் நடத்தக்கூடிய திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தாதீர்கள். ஆடம்பரமாக தான் நடத்தணும் அப்படின்னு முடிவெடுத்து வைத்திருந்தீர்கள் என்றால் தயவு செய்து அந்த திருமணத்தை எல்லாருக்குமே தெரியும்படி நடத்தாதீர்கள். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியது கண் திருஷ்டிகளும் பொறாமைகளும் தான். நீங்கள் ஒரு படி மேலே ஏறுறத கூட உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதனால் முடிந்தவரை எளிமையாக திருமணத்தை நடத்துங்க. அப்படி இல்லை என்றால் தயவு செய்து அந்த திருமணத்தை யாரிடமும் சொல்லாமல் உங்கள் மனதிற்கு பிடித்தவாறு ஆடம்பரமாக நடத்தி கொள்ளுங்கள். மீன ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் பெற்றோர்கள், என்னுடைய பெண்ணுக்கு நான் ஆடம்பரமாக திருமணம் செய்ய வேண்டும், என்னுடைய மகனுக்கு ஊரே பார்த்து அண்ணாந்து போகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று எண்ணாதீர்கள். தயவு செய்து நீங்கள் எவ்வளவு ஆடம்பரத்தை காட்டுகின்றீர்களோ அத்தனை கண் திருஷ்டிகளும் பொறாமைகளும் உங்களின் பிள்ளைகளின் தலைமேல் வந்து நிற்கும். அதனால் தயவு செய்து உங்களுடைய குழந்தைக்கு நன்மை நடக்க வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும். அந்த திருமணத்தை எளிமையாக நடத்துங்க. முக்கியமாக உற்றார் உறவினர்களிடம் எந்த விதமான திருமண விஷயத்தையும் பகிராமல் இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில், அதாவது ஆகஸ்ட் மாதத்திற்கு மேலே உங்களை நோக்கி 4 நன்மைகள் வருது அப்படின்னா அந்த 4 நன்மையை கெடுத்து தடுத்து நிறுத்துவதற்கு 7 கெட்டது கூடவே வருது. தயவு செய்து எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் மீனம் தனது வாழ்க்கையை இனி வரும் காலங்களில் தொடர்ந்தால் எந்த விதமான தீமைகளும் உங்களை பின்தொடர்ந்து வரவே வராது. நம்பிக்கையோடு இருங்க. அந்த சண்முகநாதனுடைய வேல் உங்கள் கூடவே இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த தீமையுமே நடக்காது. நீதிமன்ற வழக்குகள் இருக்கின்றது, அதனால் திருமணத்தை இப்போ செய்ய வேண்டாம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஒரு நன்மை நடந்ததும் அந்த நன்மையை தொடர்ந்து இன்னொரு நன்மை நிச்சயமாக நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய திருமணத்தை செவ்வன செய்யுங்க. அந்த திருமணத்தால் மிகப்பெரிய மாற்றம் உங்களின் வழக்கில் நிச்சயமாக நடைபெறும். மீனம் சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழக்கூடிய காலமோ நேரமோ வந்தாச்சு. மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே சுய முடிவை எடுக்கவே முடியாது. நீங்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு அமையும். அதனால் உங்களுக்கு மேலே இருப்பவர்கள் என்ன ஒரு முடிவை எடுக்கின்றார்களோ அந்த முடிவை பின்பற்றியே நீங்கள் வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதை எல்லாமே உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியும் மனதில் திடமும் இருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் திருமணத்தை செய்த பிறகு இவையெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்களும் மனக்கசப்புகளும் தான் ஏற்படும். நடக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் காலம்தான். அதாவது உங்களை யார் தொடர்ந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ அவர்களே மனம் திருந்து விடுவார்கள். இதற்கு மேலும் இவர்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் நாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களின் வாழ்க்கையில் ஏற்படும். அவர்களே மனம் திருந்துவார்கள். மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தினம்தோறும் நீங்கள் பூஜை அறையில் சென்று கண்ணீர் சிந்தி கதறி அழுவது எனக்கு நல்லா தெரியும். உங்களின் வாழ்க்கை நிலை மாறப்போகுது. உங்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள் உங்களிடம் வந்து அன்பாக சகோதரத்துவமாக மிகப்பெரிய அளவில் பாசமாக நடந்து கொள்வார்கள். அதனால் கஷ்டப்படுகின்றோமே என்று தயவு செய்து கண்ணீர் சிந்தாதீர்கள். உங்களின் அனைத்து கண்ணீர்களுமே அந்த முருகனின் வேல் சுமந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக உங்களுடைய கண்களிலிருந்து விழுந்த கண்ணீர்கள் அத்தனையுமே முத்துக்களாகவும் வைரங்களாகவும்
இந்த ஜெகத்தில் ஜொலித்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மிகப்பெரிய அளவில் கண் திருஷ்டிகளுக்கு மீனம் தினம் தினமும் ஆளாகிட்டே இருக்குது. அதாவது கல்லடி பட்டாலும் படலாமே தவிர கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் எலுமிச்சை பழத்தை இரண்டாக அறிந்து ஒரு பழத்தில் மஞ்சளையும் மற்றொரு பழத்தில் குங்குமத்தையும் நிரம்ப பூசி உங்களின் வாசைக்காலிற்கு வெளியே வையுங்க. சில பேர் வாசைக்காலிற்கு உள்ள வைக்கிறீங்க. அதாவது உங்களுடைய வீட்டுக்குள்ளே யார் நுழைந்தாலும் அவர்கள் அந்த பழத்தை முதலில் பார்க்குமாறு வையுங்க. அவர்களுடைய கண்ணில் படுமாறு அந்த பழத்தை வைக்கணும். அவ்வளோதான் சூட்சமோ. அப்படி அவர்கள் அந்த பழத்தை முதலில் பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பொறாமை வாய்ந்த எண்ணங்கள் அந்த பழத்தால் ஈர்க்கப்படும். அதற்கு பின்பு அவர்கள் உங்களுடைய வீட்டிற்குள்ள வந்து எத்தனை முறை உங்களை அண்ணாந்து பார்த்தாலும் அவர்களுடைய பொறாமைகள் உங்களை அண்டவே அண்டாது. மிகப்பெரிய அளவில் மீனம் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. திருமணமாகி இது நாள் வரைக்கும் மன நிறைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் பொங்கி வழிய போகுது. நீங்கள் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உயர்ந்தே தீர்வீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இது நாள் வரைக்குமே முயற்சி செய்து கொண்டு இருந்த விஷயங்கள் கைகூடி வரப்போகின்றது. அரசாங்க தேர்வு எத்தனையோ எழுதி தோல்வியை மட்டுமே சந்தித்த மீனத்திற்கு மிகப்பெரிய அளவில் அரசு வேலை கிடைக்கப் போகுது. அந்த வேலையால் உங்களுக்கு தடைபட்ட திருமணம் நடக்க போகுது. வேலை இல்லை அப்படின்றதுனால தானே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஏளனமாகவும் இழிவாகவும் பேசியிருந்தார்கள் இத்தனை நாட்கள். அத்தனை வாய்க்குமே மிகப்பெரிய பூட்டு வரப்போகின்றது. மீன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பெரும்பாலும் காதல் திருமணத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கும்ப ராசியிலேயோ சிம்ம ராசியிலேயோ இருக்கக்கூடியவர்களை காதலித்தீர்கள் என்றால் அவர்களிடம் நீங்கள் கொஞ்ச காலம் அமைதியாக இருக்க வேண்டும். இல்லைனா நீங்கள் எந்த அளவுக்கு கோபப்படுகின்றீர்களோ அதற்கு 2 மடங்காக அவர்கள் கோபப்படுவார்கள். அந்த கோபம் மிகப்பெரிய பிரளயத்தை உண்டாக்கும். அதனால் நீங்கள் யாரை அதிகமாக நேசித்தீர்களோ அவர்களையே நேசித்ததை விட வெறுப்பீர்கள். மிகப்பெரிய அளவில் உங்களின் திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படும். மீனம் என்னைக்குமே ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் அடங்கி போவது மிகவும் நன்மை. நீங்கள் எந்த அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அடங்கி போகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களை யார் அடக்கி ஆளுகின்றார்களோ அவர்கள் பிற்காலத்தில் உங்களிடம் வந்து அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அனுமதி கேட்டு தான் செயல்படுவார்கள். நீங்கள் முதலில் யாரையுமே அடக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். மீனத்தை பொறுத்த வரைக்குமே உங்களின் வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு தான் நடக்கணும். கொஞ்ச காலம் தணிந்ததும், அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாமே கொஞ்ச காலம்தான். கொஞ்ச காலம் தணிந்ததும் உங்களை கட்டுப்படுத்தியவர்கள் உங்களின் கட்டுக்குள் வந்து விடுவார்கள். காரணம் என்னன்னா, அவர்களுக்கே மனசாட்சி என்று ஒன்று இருக்கும். இத்தனை நாட்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார்கள். இனியும் எந்த விதமான கஷ்டத்தையும் நாம் நம்முடைய மனைவிக்கோ நாம் நம்முடைய கணவனுக்கோ கொடுக்கக்கூடாது என்ற ஒரு நிலை அவர்களுடைய மனதில் தோன்றிவிடும். அதனால மீன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்று மட்டும்தான். கோபத்தை அடக்குங்கள். திருமண வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். திருமணம் நடக்கக்கூடிய அத்தனை மீன ராசி அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் அந்த கந்தனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மீன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடக்கக்கூடிய திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தாதீர்கள். ஆடம்பரமாக தான் நடத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீர்களே என்றால் அந்த திருமணத்தை பற்றி வெளியில் எல்லோருக்கும் சொல்லாமல் இருங்கள். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.